வணக்கம். படுக்கையில் சிறுநீர் கழித்தல், படுக்கையில் சிறுநீர் கசிவு. தன்னை அறியாம சிறுநீர் கழிஞ்சிடும். இதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுநீர் பை இருக்கு இல்லைங்களா? அந்த சிறுநீர் பையினுடைய கட்டுப்படுத்துகின்ற அந்த தன்மை குறைபாடு இருக்குங்க. 2வது நரம்பியல் பிரச்சனை இருக்கும். அதாவது நர்வஸ் டிஸார்டர். 3வது பிரச்சனை ரொம்ப முக்கியங்க. நைட்டு நம்ம இரவுல படுக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம ரூம்குள்ள அந்த வீட்டுக்குள்ள தேவையான பிராணன் இருக்காது. ஆக்ஸிஜன் இருக்காது. அப்போ மூச்சுத் திணறல் வரும். அந்த மூச்சுத் திணறல் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த தன்னை அறியாம யூரின் வெளிய வந்துரும். அதாவது சிறுநீர் பை அவங்களுக்கு வீக்கா இருக்கு. அதான் காரணம். இதுக்கு சரி பண்றதுக்கு வழி இருக்குங்க. தினமும் செய்யணுங்க. என்னன்னா, ஒரு 7 நாள் செஞ்சா போதுங்க. மாலையில ஈவினிங் 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள இடைவேளையில ஏதாவது ஒரு முறை யூரின் போயிடணும். கம்பல்சரி போயிடணும். அது பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். ரெகுலரா பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். ஒரு வர்ம பிராண யோகா இருக்கு. என்னன்னா, இது கட்டுப்படுத்துறதுக்கு. கோழிக்கழுத்து வர்ம பிராண யோகா. இப்போ கை எடுத்துட்டு ரிஸ்ட் பகுதி. இந்த வலது கை எடுத்துட்டு இந்த ரிஸ்ட் பகுதியை மெதுவாக சுழற்சி பண்ணுறேன் 1 நிமிஷம். இதாங்க கோழிக்கழுத்து வர்ம பிராண யோகா. இன்னொரு வர்ம பிராண யோகா இருக்குது. அதாவது சுண்டு வரல் பகுதி பின்பக்கத்தில் இருக்குங்க. பின்பக்கத்தில் 3 மடிப்பு 1, 2, 3 மடிப்பு இருக்கு இல்லைங்களா? 2வது மடிப்பில் வலச்சுழற்சி ஒரு 18, இடச்சுழற்சி ஒரு 18, வலச்சுழற்சி ஒரு 18. அதே மாதிரி 3வது மடிப்பில் வல சுழற்சி ஒரு 18, இட சுழற்சி ஒரு 18, வல சுழற்சி ஒரு 18. அதுக்கடுத்து ஒரு 3வது வர்ம பிராணயோகா இருக்குது. இது மட்டும் 3 வர்ம பிராணயோகாங்க. கையினுடைய முன்பக்கத்தில் கீழிருந்து வலது கையை ஆள்காட்டு வரல மேலே தூக்கிட்டே போகிறேன். மேடான் பகுதி வருது, கொண்டுகிட்டே போகிறேன். இந்த பள்ளம் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இதாங்க மேடான் பகுதி, பள்ளம் ஸ்டார்ட் பண்ணுற இடம். இந்த இடத்த 1 நிமிஷம் அழுத்துருங்க. இந்த 3 பயிற்சி காலையில் இடது கை அப்படின்னு வச்சுக்கிட்டா, வலது கை மாலை. இது ஒரு 7 நாட்கள் செய்தால் போதும். இந்த நம்ம அறியாமல் இரவில் அந்த சிறுநீர் கழித்தல், அந்த படுக்கையில் சிறுநீர் வெளியேறது பார்த்தீங்களா? அதிலிருந்து விடுபடலாம், நலம் பெறலாம். தொடர்ந்து செய்வோம், நலம் பெறுவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.